இன்றைக்கி நம்ம கிச்சனில் பச்சை சுண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறோம். இந்த குழம்பு வந்து நம்ம வறுத்து அரைச்சி தான் குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பச்சை சுண்டைக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல மசால் வறுத்து அரைச்சிக்கலாம். இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். முதல்ல தேங்காயை ஓரளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். தேங்காயில் இருக்க அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு மல்லி சேர்த்துக்கலாம். இப்போது 3 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன். வரமிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 6-7 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அப்படி மிளகாய் சேர்த்துக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை, சும்மா அந்த இதை சூடு பண்ணுறதுக்காக நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போடணும், இல்லைன்னா கருகி போயிடும். கருவேப்பிலை, ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு 5 பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து பொடியாக இருக்கிறதுனால முழுசாகவே சேர்த்துக்கிறேன். சுண்டைக்காயை தட்டிட்டு பாதி விதையை எடுத்துட்டு பாதி விதை இருக்குது தட்டி போட்டு குழம்பு செஞ்சால் தான் குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்த காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் கூட சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, சுண்டைக்காய் இது 3மே நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு கலந்ததுக்கப்புறம் இதுக்கு நல்லா சுண்டை வதங்கட்டும். சுண்டைக்காயும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதில் புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான உப்பு, நம்ம வறுத்த மசாலா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் கலந்து விட்டுருலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். நிறைய தண்ணியெல்லாம் சேர்த்துக்க வேணாம். இந்த குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியெல்லாம் வச்சிட்டிங்கன்னா அந்த குழம்பு நல்லாவே இருக்காது. நல்லா கெட்டியாகவே வச்சுக்கோங்க. கெட்டியாக வச்சு மேலே அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வரும் பார்த்திங்களா, அப்படி பார்க்குறப்பே அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ புளிப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக கலந்தாச்சு. இப்போ மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா வெந்து வற்றி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் குழம்பு, அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதே போல் புளிப்புமே அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேணாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். சுண்டைக்காய் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் சுண்டைக்காய் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.